ஹாய் கைஸ், வெல்கம் டு Vlogs Gaming. நீங்கள் நாங்கள் பார்க்க போகிறது ஃபைவ் நைட்ஸ் ஆஃப் ஃப்ரெடிஸ் பார்ட் 2. நாங்கள் ஏற்கனவே பார்ட் 1 செஞ்சாச்சு, ஆனால் அதில் பாதி. அதில் உங்களுக்கு 4 5 வேணும்டா, காமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க. சரி, நாங்கள் நியூ கேம் ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் பண்ணுங்கள். இல்லை சொல்லியிருக்காங்க, இல்லை 3 ஆக்களை கண்டுபிடிக்கணும்னு ஹெல்ப் பண்ணுறது. அதனால கிராண்ட் ரீ ஓப்பனிங் மறுபடியும் கிராண்டாக ரீ ஓப்பன் பண்ணுவாங்க. தரைக்கு இப்போ ஃபஸ்ட் நைட்டு நாங்கள் செகண்ட் நைட் வரைக்கும் தான் செய்ய முடிப்போம். இப்போ கேமில் லோட் ஆகிட்டோம், என்னென்ன நடக்க போகுமோ. இதாக கொடுத்துருக்காங்க, டேப் பண்ணால் லைட் கிடைக்குமா. இப்போ புரிஞ்சிச்சு. இப்போ முன்னுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா லைட் பிடிக்கும். இந்தா போட்டுருக்குறேன். ஆனால் ஃபக்ஸி மட்டும் காணும், எங்கள் ஆள் அம்மாவே தான் பயமுறுத்துவான் பாரு. இந்த கேமராவில் வந்து ஒரு ஸ்லெண்டர்மேன் மாதிரி ஒரு ஆனால் காணோம். சில இடங்களில் இந்த வெண்ட்லேயும் பூண்டு வரும். எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்க்கணும், இல்லாட்டி அவ்வளோதான். ஃபக்ஸி மாதிரி ஒரு இன்னொன்று கண்ட மாதிரி இருந்துச்சு. பாட்டு நான் அவ்வளோ தெரியல, பாட்டு எப்படி இருக்குமோ. எனக்கு வேறு பயமாக இருக்கே. நான் ஒரு குட்டி சாட்டா. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் ஆரோக்கியம் வேணும்டா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன ஒரு அனமலியும் இல்லை, எதுக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களோ கொண்டு அவங்கள அந்த வேலையை செய்யறதுக்கு எதுக்காச்சும் வரமான்னு பார்க்கலாம், இல்லாட்டி அவ்வளோதான். எங்கே எதுவுமே இல்லை. இந்தா 3 பேர் இருக்கிறாங்க. அங்கே டேமேஜ் ஆகி கொண்டிருக்கிறது. பாட்டிலேருந்து இருக்குமோ, இங்கே எதுவுமே இல்லை. பாட்டு 2ல எதுவுமே இல்லை. எதுக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ தான் 2 மணி ஆயிடுச்சு. நைட் 1 இந்த அங்கே தான் இருக்குது. 3 பேர் இங்கே இருக்கிறாங்க, இங்கே ஒரு ஆள், அங்கே 4 பேர் இருக்கிறாங்க. இங்கே யாருமே இல்லை, இங்கேயும் யாருமே இல்லை, அங்கேயும் யாருமே இல்லை. சில நேரங்களில் வந்து பூந்து வரும், வந்து பாருங்கள். இன்னொரு விஷயம், யாருமே சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணுறீங்களே, அதனால் பண்ணுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ஐயோ, மியூசிக் பாக்ஸை கொண்டா டப்பை ஹோல்ட் பண்ணணும், இல்லாட்டி அவ்வளோதான் ஜம்ப்ஸ்கேர். இந்த ஸ்லெண்டர்மேன் வந்து ஜம்ப்ஸ்கேர் பண்ணுவான். என்ன ஆளே காணோம், ஹோல்ட் பண்ணி கொண்டு இருக்கலாம், இல்லாட்டி அவ்வளோதான். இப்போ ஹோல்ட் பண்ணியாச்சு, இன்னும் அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சு கொண்டு இருக்கணும். இருக்குதான்னு பார்க்கலாம் வெளியே. இந்த போனி அங்கே இருக்குது. அது சில நேரங்களில் பயமுறுத்தும். ஃபைவ் நைட்ஸ் ஆஃப் ஃப்ரெடிஸ் பண்ணல பார்த்தா அம்மா நான் பயம் பற்றினேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இதுவும் தான் அப்படி தான் நடக்கும். எங்கேயாச்சும் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி அவ்வளோதான். முதல்ல இதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அப்புறம் நான் அது இன்னும் நார்மலாக தான் அங்கே இருக்குது. அங்கே அப்புறம் பானி மட்டும் திரிஞ்சு கொண்டு இருக்கு. வந்துட்டாங்க சீக்க வந்துட்டாங்க. பானியும் தான் அம்மா இங்கே இருக்க பானி அம்மா இந்த பயந்து போயிட்டுண்டா. பாடம் எப்படி பயமுறுத்துச்சு இது. அதே மாதிரி ஃபைவ் நைட்ஸ் ஆஃப் ஃப்ரெடிஸ் பார்ட் 1ல் பார்த்தா தான் தெரியும் எப்படி பயமுறுத்துச்சுன்னு. ஃப்ரெடி வந்து கேமரா 10ல் வந்துச்சு. கேமரா 10 16 எதுவுமே தெரியல. யாருக்கும் முன்னுக்கு இருக்கிறாங்கடா. அட லைட்டை போடணும். அப்படி எப்படி இருக்குதுண்டு கையில் கப் கேக்கை வச்சுக்கொண்டு. சாதாரண கப் கேக்கு இல்லை அம்மா, அது கடிக்கிற கப் கேக் உண்டு. லைட் போட்டுக்கொண்டு தான் இருக்கணும், இல்லாட்டி அவ்வளோதான் ஜம்ப்ஸ்கேர். வரும், அடி காப்பாற்றுங்க நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வரும். இதையும் போகுது இல்லை. ஏண்டா இது ஒரு கேர்ளு, ஏண்டா என்னையா பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்பா போயிடுச்சு. வேறு எங்கேயாச்சும் இருக்கா? எஸ், நைட் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நைட்டு அப்படி இருக்குமோ அது தெரியலை, பார்க்கலாம். இப்போது செகண்ட் நைட் ஆரம்பிச்சிச்சு, எப்படி இருக்குமோ. கிரியேட்டி ஆனிச்சுன்னா நான் கேமையே கேன்சல் பண்ணி போயிடுறேன். சரி, இல்லை மறுபடியும் பார்க்கலாம். எங்கே அது தெரியுது. அது சொன்ன எங்களை எக்ஸ்ட்ரீமாக தெரிஞ்சு கொண்டிருக்கும், இல்லாட்டி வேறு மாதிரி லைட்டும் போட்டு பார்க்கணும், இல்லாட்டி அவ்வளோதான். சரி, எங்கே ஒன்றுமே வரதில்லை. இப்போ தான் 12 மணி ஆயிடுச்சு. 5 மணி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிட கேமு. இந்த வட்டம் எதுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு தேவையோன்னு எனக்கே தெரியலை. இதில் ஏதாச்சும் ஜம்ப்ஸ்கேர் வந்துச்சுன்னா நான் அடுத்த கேம் பிளேயை போடுறேன், இல்லாட்டி
நான் போட மாட்டேன். எதுவுமே இல்லை. இந்தா கொண்டு வந்துடுச்சு சீக்கா. அது ஒரு கரும பூச்ச வாத்துண்டு. கொண்டு வாத்துக்கு அந்த வாத்துக்கு மூக்கு வைக்கணும். ஆனால் இந்த வாத்துக்கு மூக்கே இல்லை. ஏண்டா நைட்மேர் மோடில் தான் இருக்குது. நான் காணும். இதே மாதிரி உங்களுக்கு பார்ட் 4 வேணும்டா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி பார்த்துட்டு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 4 ஆமாம், அது ரொம்ப க்ரீப்பி. என்னால் விளையாட முடியாப்போ. பாரு மறுபடியும் அந்த ஜம்ஸ்கேரை காட்டி கொண்டு இருக்கு. கேர்ள் மாதிரி இருக்குது இந்த பாணி. அதை விட 5 Nights at Freddy's 1 அது ஒரு பாய். இது வெண்ட்ல அந்த இங்கே ஒன்று செக்காக இருக்கீங்க ஒரு பாணி. ஏதோ ஒரு வார்னிங் சிக்னல் காட்டுது. லைட் ஆச்சு. மறுபடியும் ஹோல்ட் பண்ணு. அப்பாடா ஹோல்ட் பண்ணியாச்சு. ஹோல்டு பண்ணுடா. அடே லைட் பண்ண. ஓடு ஃபாக்ஸிடா, இவன் எப்படி இங்கே வந்தான்? அடே எனக்கு பயமாக இருக்குடா. நான் எப்படி ஆயிடுச்சு ஜம்ஸ்கேர் தான் நீ கிடைக்கும். அது கொஞ்ச நேரத்தில் போயிடும். இல்லாட்டி இது இங்கே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ இது வேறு இருக்கே. இப்போ என்ன செய்யுது? இது போகாது. சரி பொறுத்து இருக்கலாம். அப்போ தான் போயிடும். லைட் அடிச்சு கொண்டே இருக்கலாம். இல்லாட்டி அவ்வளோதான். இப்போ தான் 3 மணி ஆயிடுச்சு. ஏன்டா டைம் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது? ஸ்பீடாக இருந்துச்சுன்னா கேமை கம்ப்ளீட் பண்ணி இருக்கலாம். சரி இந்த கேமை எப்படியாச்சும் சீக்கிரமாக முடிச்சிடணும். சரி நான் கடைசி வரைக்கும் சொல்கிறேன் கேம் எப்படி இருக்குண்டு. இது இன்னும் இங்கே இருக்குது. நான் ஸ்பீடாக காட்டு வார்னிங் சிக்னலை. போயிட்டு அதை மறுபடியும் ஹோல்ட் பண்ணு. முன்னால் யாரும் ஒருத்தர் இருக்கிறாங்க. அடி சீக்கிரமாக முடிஞ்சிடு. அப்பாடா முடிஞ்சிருச்சு. ஓ அது என்ன பாவம்டா. ஏன்டா எப்படியெல்லாம் பயமுறுத்துறீங்க? நான் போயிடுறேன்டா. இந்த கேமே நான் விளையாட மாட்டேன். இந்த கேம் பிடிச்சிருக்குந்தா